வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ராவுடைய அண்ணாமலை. வாழ்க்கையை ஒரு பயணம் தந்த யூடியூப் சேனல் சந்திக்க மற்ற மகிழ்ச்சி. இப்போ ரிஷபராசி எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். இப்போ ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அக்கறையாக இருக்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. அப்போ ரிஷபராசி என்ன பண்ணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு ஆதிபத்தியத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ சுக்கிரன் ஆதிபத்தியத்தை தாண்டி உங்களுக்கு காலபுருஷன் 2ஆம் இடம் ப்ளஸ் 7ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ குடும்பம் மனைவி சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அந்யுன்யமாக இருப்பீங்க, விட்டு கொடுத்து போவீங்க. இது வந்து ஒரு நல்ல ராசி. ஆனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த கடனை நீங்களே தான் வாங்கி நீங்களே பண்ணி ஏதாவது ஒரு சூழ்நிலையை அது வந்து எங்கேயாவது லாக் ஆகி மாட்டிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்க சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். அதை தாண்டி நீங்கள் அதே மாதிரிக்கே ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துனாலும் விடாப்படியாக நின்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை உள்ள ஆள் நீங்கள். அப்போ அதிலே இப்போ என்னென்னா அது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் வந்து தப்பான ஒரு எங்கேயா கொடுத்து பணத்தை முதலீடு பண்ணி ஏதோ லாக் பண்ணி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்துலேயும் ஒரு சில பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இல்லை மனைவி திட்ட ஆரம்பிப்பாங்க, இல்லை என்ன நீங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிங்க, ஏன் இப்படி இழந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒரு சில பிரச்சனை கொடுக்க வேலையும் செய்யும். அதனால் கடன் சார்ந்த விஷயத்தில் எப்போவுமே எச்சரிக்கையாக இருங்க. அதே மாதிரிக்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு மேக்ஸிமம் சுகர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அதே மாதிரிக்கே நீங்கள் எப்போவுமே ஒரு காப்பியோ ஏதோ ஒரு ஒரு இனிப்பு ஐட்டத்தை சாப்பிட்றீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வாக்கிங் உடற்பயிற்சி போகிறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் இயற்கையாக நீ செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் விஷயத்துலேருந்து நீங்கள் தவிர்க்கலாம். அதே மாதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி சம்மந்தமான ஏதாவது ஒரு சில பிரச்சனை, ஸ்டோன் பிரச்சனை இது மாதிரிக்கே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. அது சார்ந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த உப்புலாம் போடும்போது உப்பு இனிப்புலாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து சாப்பிட்டு நம்ம தெளிவாக நம்ம ஹெல்த்தை நம்ம தெளிவாக செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கடன் சார்ந்த விஷயத்தை நோய் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கலாம். அதே மாதிரிக்கே பண விஷயத்தில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு தெரியாமல் எந்த வர சொல்லும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மேற்கொண்டு குடும்பத்துக்குள்ளே அது பிரச்சனையை கொடுக்கும். அது தாண்டி கடன் சார்ந்த விஷயம் ஹெல்த் வைஸு சுகர் ப்ளஸ் கிட்னி சம்மந்தமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறதெல்லாம் கொஞ்சம் அளவோடு நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிஷபராசி என்பது நிறையா விஷயத்தை தவிர்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. அதை நம்ம வீடியோஸை நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.